விருச்சிக ராசிக்கு பலன் சொல்வதற்குத்தான் ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். இதன் காரணம் இந்த செவ்வாயினுடைய காரசாரமான ஒரு வீர தீரமான ஆதிக்கம் உங்க மனசுக்குள் ஒரு பெரிய பிரளயத்தை, ஒரு புயலை, ஒரு வேகத்தை, இன்னும் சொல்லணும்னா அந்த வெறித்தனம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதனையே உருவாக்கும். அதனை மட்டும் நீங்கள் ஆக்கப்பூர்வமாக பயனுள்ளதாக மாற்றிக்கொண்டால் எந்த கொம்பனாலும் விருச்சிக ராசிக்காரர்களை அசைத்து கூட பார்க்க முடியாது. கண்டிப்பாக நீங்கள் தான் ஜெயிப்பீர்கள். ராகுவின் நட்சத்திரத்தில் ஏறப்போகிறார். நட்சத்திராதிபதி ராகுங்கிறது 4ஆம் வீட்டில் இருப்பதனால் அந்த விரைய செலவுங்கிறது உங்க வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட செலவாகத்தான் வரும். இதை தவிர இன்னொரு சூப்பர் டூப்பர் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் சைலண்டாக இருந்தாலும் வயலண்டாக சாதிப்பீர்கள். எல்லோரும் வெற்றி பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களுடன் நிகழ்ச்சியை தொடங்குவோம். புதிதாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் உங்களை நான் அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன். என் பெயர் வேல் சங்கர், ஆஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட். ஏற்கனவே பழகிய உங்களை மீண்டும் வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. என்ன வேணும் உனக்கு, கொட்டி கொட்டி கிடக்கு என்று சொல்வது போல் செப்டம்பர் மாதத்தில் யோகங்கள் கொட்டி கிடக்கின்றன. செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான பலன்களை இப்பொழுது நாம் விவரமாக பார்க்க போகிறோம். உச்சகுரு சூரியனாட்சி, புதனாட்சி, சுக்கிரனாட்சி, சுக்கிரன் புதன் சேர்க்கை, மதன கோபால யோகம், குரு மங்கள் சேர்க்கை, குரு செவ்வாய் சேர்க்கை, குரு மங்கள யோகம், நிறைய ராஜ யோகங்களும் பஞ்ச மகா புருஷ யோகங்களும் உங்களது ராசிக்கு என்ன சொல்கிறது என்பதை இப்பொழுது விவரமாக காண்போம். விருச்சிக ராசிக்கு பலன் சொல்வதற்குத்தான் ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். இதன் காரணம் இந்த செவ்வாயினுடைய காரசாரமான ஒரு வீர தீரமான ஆதிக்கம் உங்க மனசுக்குள் ஒரு பெரிய பிரளயத்தை, ஒரு புயலை, ஒரு வேகத்தை, இன்னும் சொல்லணும்னா அந்த வெறித்தனம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதனையே உருவாக்கும். அதனை மட்டும் நீங்கள் ஆக்கப்பூர்வமாக பயனுள்ளதாக மாற்றிக்கொண்டால் எந்த கொம்பனாலும் விருச்சிக ராசிக்காரர்களை அசைத்து கூட பார்க்க முடியாது. கண்டிப்பாக நீங்கள் தான் ஜெயிப்பீர்கள். அதற்கு தேவையான கிரக நிலைகள் உங்களுக்கு சூப்பர் டூப்பராக இருக்கிறது. மூடு ஸ்விங்ஸ் என்பது தொடக்கத்தில் இருக்கும். கொஞ்சம் யோகா, தியானம், மெடிடேஷன் பண்ணி அதனை நீங்கள் மாஸ்டர் செய்து கொண்டால் ஒரே நிமிஷத்தில் மனதுக்குள் சாதிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ரௌத்ரம் வரும். அடுத்த நிமிஷத்தில் நீங்கள் ஒரு எக்ஸிகியூஷன் புயலாக மாறி விடுவீர்கள். ஏன்னா அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு பாக்கியத்தில் வருகிறது, பாக்கியத்தில் நீசம். விருச்சிக ராசினாலே ராசியில் சந்திரன் 1-9 பரிவர்த்தனை யோகம், செவ்வாய்க்கு நீசபங்க ராஜ யோகம், உச்சகுருவுடன் செவ்வாய் சேருவது குரு மங்கள யோகம். இதே செவ்வாய் உங்களுக்கு 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தை அவர் எங்கு உச்சமடைகிறாரோ அந்த வீட்டை சமசப்தம பார்வையாக பார்ப்பது, ராசியாதிபதியே குரு மங்களமாக வந்து உச்ச பலத்துடன் உச்சஸ்தானத்தை பார்ப்பதற்கு பெயர் உச்சத்தில் நமக்கு வரக்கூடிய வெற்றி. இது ஒரு பிரமாதமான டேர்னிங் பாயிண்ட் என்பதை நீங்கள் உணர்வீர்கள். இதற்கு சப்போர்ட்டிவாக குருவின் பார்வை உங்கள் ராசிக்கும் உங்களுடைய வெற்றி ஸ்தானத்துக்கும் உங்களுடைய பூர்வீகத்துக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. மின்னுவதெல்லாம் இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு பொன். அப்போ தகதகதகவென்று மின்னுவீர்கள். உச்ச குருவுடைய விசேஷ பார்வை தனியா உங்களை மட்டும் துண்டாக பார்க்கிறார், அதுவும் உச்ச பார்வையாக பார்க்கிறார். அப்படிங்கிறது தான் இதுல ஒரு விசேஷம். கோச்சாரத்துல இந்த மாதிரி ஒரு அமைப்பு கிடைப்பதற்கு இன்னும் 11 வருடங்கள் ரிஷபராசிக்காரர்கள் காத்து கொண்டிருக்கணும். அவர் உங்களை மட்டும்தான் பார்க்கிறாரா அப்படின்னா, புத்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவை, புத்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சாட்டானை பார்க்கிறார். அப்போ சாட்டன் பஞ்சமஸ்தானத்தில் நீர்த்து போகிறது. இதனால் உங்களுக்கு மட்டுமில்லாம உங்களுடைய குழந்தைகளுக்கும் வயதை அனுசரித்து கல்வியாக இருந்தாலும், வேலை வாய்ப்பாக இருந்தாலும், சுபகாரியங்களாக இருந்தாலும் கதவுகள் திறக்கும், வாய்ப்புகள் அவர்களை தேடி வரும். லைஃப் பார்ட்னர்
அனுகூலமாக வருவார். கொஞ்சம் அவருக்காக நீங்கள் செலவு செய்தாலும் அது சுப செலவு. அவருடைய வியாபாரத்துக்கோ அவருடைய கல்விக்கோ ஒரு ஃபவுண்டேஷன் செலவு என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா அவர் முதல்ல நீசபங்க ராஜயோகத்தில் வருகிறார், பிறகு அவரே விரயத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார். அங்கு அவர் ராகுவின் நட்சத்திரத்தில் ஏறப்போகிறார். நட்சத்திராதிபதி ராகுங்கிறது 4ஆம் வீட்டில் இருப்பதனால் அந்த விரய செலவுங்கிறது உங்க வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட செலவாகத்தான் வரும். இதை தவிர இன்னொரு சூப்பர் டூப்பர் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் சைலண்டாக இருந்தாலும் வயலண்டாக சாதிப்பீர்கள். இதோடைய காரணம் என்னன்னா, 10ஆம் இடத்தில் உங்களுக்கு ஜீவனாதிபதி சூரியன் ஆட்சி, பிறகு அவரே 11ஆம் இடம் லாபத்தில் வருகிறார், லாபாதிபதியுடன் சேருகிறார். சூரிய புதாதிபத்தியம், லாபாதிபதியும் லாபஸ்தானத்தில் ஆட்சி பெறுவது அப்படிங்கிறது குறிப்பா இந்த செப்டம்பர் மாதம் 24 தேதி வரை நீங்க விளையாடுற எல்லா பாலுமே உங்களுக்கு 6 ஆகும். எனக்கு யாருமே தேவையில்லை, எல்லாரும் ஒவ்வொரு கோணத்தில் பயணித்தாலும் எனக்கு எந்தவித சப்போர்ட்டும் இல்லை என்றாலும் நானே சுயம்புவாக இருந்து ஜெயிப்பேன், நின்று விளையாடுவேன், தாராளமாக எனக்கு பணப்புழக்கம் ஏற்படுகிறது என்பதை விருச்சிக ராசிக்காரர்கள் உணர்வார்கள். அப்போ இவர்களுக்கு நிறைய பாசிட்டிவ் இன்புட் என்பது கண்டிப்பாக இருக்கிறது. பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் குட் நியூஸ், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இவர்களுக்கு குட் நியூஸ். இந்த மாதிரி நீங்கள் எதிலெல்லாம் ஒரு மாஸ்டர் பிளான் போடுவீர்களோ அதையெல்லாம் நீங்கள் எக்ஸிகியூஷன் செய்து விடுவீர்கள். இதெல்லாம் உங்களுக்கு பிளஸ். ஆனால் நீங்கள் உங்கள் மனதில் தோன்றக்கூடிய விஷயங்களை அவ்வாறே செயல்படுத்த வேண்டும். முடிந்தவரை மற்றவர்களிடம் இருந்து நீங்கள் ஒப்பீனியன் கேட்டால் அவர்கள் உங்களை கன்ஃபியூஸ் செய்து விடுவார்கள். அப்புறம் ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் கையை விட்டு விலகி போய்விடும். இதெல்லாம் உங்களுக்கு பிளஸ் பாயிண்ட். இதையும் தவிர உங்களுக்கு 6ஆம் அதிபதி பாக்கியத்தில் வருவதனால் நோய், கடன், எதிரி தொல்லைகளிலிருந்து நீங்கள் கண்டிப்பாக வெளியே வருவீர்கள். விருச்சிகராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா, கணவனை குறிகாட்டக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு 7ஆம் இடத்தில் வருகிறார். 7ஆம் அதிபதியாகி அவர் 12ஆம் வீட்டுக்கு வருகிறார். முதல்ல அவர் லாபத்தில் நீசபங்கம் என்ற ஒரு அமைப்பில் வருகிறார். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, கணவன் சம்பாதிப்பார், ஆனால் அவர் முதலீடு செய்வார். அவர் முதலீடு செய்யக்கூடிய விஷயம் ஆக்கப்பூர்வமாக ஒரு ஹைஜீனிக்கான ஒரு ப்ரொடக்டிவாக இருக்கிறதா என்பதை மட்டும் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். அதற்குண்டான அமைப்பு முதல்ல சூரியன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய திக்பலத்தின் மூலம் ஏற்படுகிறது. இது ஒரு நல்ல டர்னிங் பாயிண்ட். வயதில் மூத்த நபர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, குறிப்பாக இவர்கள் யாருக்கெல்லாம் இந்த சுகர், பிபி போன்ற ப்ராப்ளம் இருக்கிறதோ அவர்கள் குறிப்பாக ஃபிட்னஸ், வாக்கிங், டயட்டிங் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டு கொள்ள வேண்டும். இதையும் தவிர உங்களுக்கு 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவை நீங்களே பார்க்கிறீர்கள். உங்களுடைய 8வது பார்வைன்னு சொல்லக்கூடிய விசேஷ பார்வையின் மூலமா. இந்த செவ்வாய் ராகு பார்வைங்கிறது விபத்துன்னு தான் சொல்லப்படுகிறது. அப்போ உங்க இடம், வாகனம், வீடு போன்ற விஷயத்துல ஏதோ ஒரு மாடிஃபிகேஷன், ஒரு ஆல்ட்ரேஷன், இல்லை புதுசா ஒரு எக்ஸ்ட்ரா போர்ஷன் கட்டுவது போன்ற விஷயங்களை எல்லாம் 1க்கு 2 முறை நீங்கள் நன்றாக யோசித்த பிறகு நீங்கள் களத்தில் இறங்க வேண்டும். இதுல தேடி பார்த்தோம்னா 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகு மட்டும்தான் உங்களுக்கு பிளஸ் பாயிண்ட். அத்தை, சித்தி ஏதாவது ஆப்ளிகேஷன் கேட்பார்கள். உங்களுடைய மாமா, மாத்துளக்காரகன் புதனும் விரயத்தில் வருவதால் மாமாவும் ஏதாவது ஆப்ளிகேஷன் கேட்பார்கள். ஆனால் நோ என்று நீங்கள் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை வரும். கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். பரிகாரம்னு வந்துருச்சுன்னா செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகளில் துர்கா வழிபாடு, ராகு வழிபாடு, வாராகி வழிபாடு, காளிகாம்பாள் வழிபாடு, அஷ்டமி மேலும் அமாவாசை, பௌர்ணமி தினங்களில் பிரத்யங்கரா, துர்கா, வாராகி வழிபாடு கைமேல் பலன் கொடுக்கும். இது நேரம் வரை நாம் பார்த்த இந்த பலன்களுக்கு உண்டான கிரக நிலைகளை எடுத்துக்கொண்டால், செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி சுக்கிரன் துலா ராசியில் ஆட்சி பெறுகிறார். செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி புதன் என்ற கிரகம் கன்னி ராசியில் ஆட்சி, உச்சம், மூல திரிகோணம்.
இந்த புதனுக்கு சனியின் பார்வையும் பெறப்போகிறார். செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி இது நாள் வரை சொந்த வீடான சிம்ம ராசியில் இருந்த சூரியன் கன்னி ராசியில் பிரவேசம் செய்ய இருக்கிறார். செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி செவ்வாய் என்ற கிரகம் மிதுன ராசி மண்டலத்திலிருந்து கடகத்துக்குள் நுழைந்து குருவுடன் சேர்ந்து குரு மங்கள யோகமாக மாறி செவ்வாய் உச்சமடையக்கூடிய மகர ராசியை தனது சப்தம பார்வையாக பார்க்க இருக்கிறார். மேலும் காலபுருஷனுக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவை 8ஆம் பார்வை என்று சொல்லக்கூடிய விசேஷ பார்வையாக பார்க்க இருக்கிறார். இதையும் தவிர செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி துலாத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனுடன் புதன் சேர்ந்து மதன கோபால யோகம் மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் ஒன்றாக சேரக்கூடிய யோகமாக வர இருக்கிறது. நிறைய சுப யோகங்கள் கொட்டி கிடக்கின்றது. இதுல செவ்வாய் ராகு பார்வை, மேலும் சனி புதன் பார்வை, சுக்கிரன் புதன் சேர்க்கை, இந்த அனைத்து விஷயங்களையும் நாங்கள் தனித்தனி வீடியோகளாக தயார் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ.